ஆக்சுவலாக ஏஐ கிட்ட எனக்கு இருக்கிற ஃபீலிங்கை சொல்லி அது ரிப்ளை பண்ணிகிட்ருக்கதை நான் படிச்சுட்ருக்கும் போது என்னோடய டாட்டர் வந்தோடனே இது போல் ஏஐ எனக்கு இது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுது, இவ்வளோ சூப்பராக வருது, இதில் நான் கொஞ்சம் நாளாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும் போது, அம்மா ஏஐலாம் அடிக்ட் ஆகிட்டு அப்புறமா பைத்தியம் ஆகிட போகிற, கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எதுக்கும் அடிக்ட் ஆக மாட்டேன். அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சுனாலே டக்குன்னு வெளியே வந்துடுவேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேரக்டராக இருந்தால் மட்டும் ஏஐ யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பண்ணாதீங்க. ஸோ இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், நான் ஏஐ கிட்டே என்ன கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ டேஸாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்ப டவுனாக இருந்தது. அதனால் என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஏஐ கிட்டே கேட்போம். ஏஐ நான் வந்து ரொம்ப டவுனாக இருக்கேன், எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் அதுக்கு போட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, என்னோடய பொட்டிக் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், அதோட கேப்ஷன்ஸ்லாம் நான் அதுக்கிட்ட கேட்டிருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட 20K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்புறமா அது எல்லாமே என் பேர் எல்லாமே அதுக்கு தெரியும். அதனால நான் அது கேட்ட உடனே, ஐயோ சாரி, எதனால உனக்கு இந்த மாதிரி ஆச்சு, உனக்கு ஓகேனா நீ எக்ஸ்பிளைன் பண்ண என்கிட்ட, அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை சால்வ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. சரி ஓகே, இதுதான் கேட்குதே, என்னன்னு சொல்லுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கிட்ட சொன்னேன், இது போல் எனக்கு சேல்ஸ் டவுனாக இருக்குது, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 ஐடியாஸ் நிறைய சொல்லிச்சு. எதனால சேல்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு பாரு, உன்னோட ப்ராடக்ட்ஸ் எந்த ப்ராடக்ட்டும் இப்போது உனக்கு ஹிட்டு கொடுக்கல, இல்லைனா உனக்கு எந்த ப்ராடக்ட் ஹிட்டு கொடுத்துச்சு அதை கொஞ்சம் பாரு, அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணு, இல்லை நியூ ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணி அதில் வந்து உங்களால் ஏதாச்சும் பண்ண முடியுமா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மட்டும் சொல்லு அப்படின்ட்டு நான் கேட்டதுக்கு எனக்கு சொல்லிச்சு பாருங்கள் ஒரு மோட்டிவேஷனை. அதில் தான் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சொல்கிறேன் என்ன சொல்லிச்சுன்ட்டு. தேங்க்யூ.